ஆமாங்க. இன்னொரு பக்கம் இந்த பாலஸ்தீன், ஈரான் அந்த யுத்தங்கள் போயிட்டுருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இன்னொரு பக்கம் பாலஸ்தீன், ஈரான் அந்த போன்ற யுத்தங்கள் போயிட்டுருக்குது. ஆமாங்க. இஸ்ரேல் வந்து பலஸ்தீன் நாட்டை அழிச்சின்னு வர மாரி இப்போ ஈரான் மேலே கை வச்சுது. இன்னொரு பக்கம் இந்த அரபு நாடுகளை சேர்ந்து அரபு கண்ட்ரி வந்து உருவாக்கும்னு சொல்லி ஒரு யுத்தியோகத்தை போட்டியாங்க. அப்போ அந்த மாதிரி இதுகளை தான் நாங்கள் இந்த முறை பார்க்க போகிறோம். ஆமாங்க. இந்த அரபு நாடுனா ஒரு கண்ட்ரி வந்து உருவாக்க போகிறான்னு சொல்லி ஒரு இது போட்டியாங்க. இது எவ்வளோக்கு இதுன்னு சொல்லி தெரியா அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு வேணும் சொல்கிற அந்த அர்த்தமும் இதுக்குள்ளே அடங்கியது. அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு வேண்டும், முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி ஏண்டா கட்டார் மேலே இஸ்ரேல் வெடிகுண்டு போட்டும் என்னதான் கட்டார் வந்து பலஸ்தீன் மக்களுக்கு ஆயுதங்களை வழங்கி இருந்தாலும் இது அமெரிக்காவில் பாதுகாப்பளிக்கிற ஒரு நாடு. அதுக்கு மேலே இஸ்ரேல் வெடிகுண்டை போட்டது இப்போ அமெரிக்காவுக்கு பெரிய தலைவலியாக போயிடுச்சு. இப்போ அரபு நாடுகளை பாதுகாப்பு அமெரிக்காவுக்கு இல்லை. இப்போ ஈரானுக்கு அடிச்சு இஸ்ரேல், அதுக்கு ஆயுதம் கொடுக்குது அமெரிக்கா. அமெரிக்காவுக்கு ரஷ்யா போய் அடிச்சிச்சு. அதுதான் ஒத்துமை இருக்கணும் ஒரு கண்ட்ரியில். ஆனால் இங்கே கட்டாருக்கு அடித்து அமெரிக்கா ஒரு இதுவும் இருக்கலை. இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் மக்களுக்கு ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அது இன்னொரு பக்கம் போராட்டம் பண்ணி இருந்தாலும் ஒரு வார்த்தை அமெரிக்கா ஜனாதிபதி சொன்னால் கேட்டுக்கணும் அல்லவா? இப்போ எத்தனையோ நாடுகள் தனி நாடாக அறிவிச்சு பலஸ்தீனை இஸ்ரேல் அதுக்கு விருதலை கொடுக்க மாட்டேன் சொல்லி தாக்கி கொண்டு தான் இருக்குது. அப்படின்னு பார்க்குற நேரத்துக்கு இப்போ இஸ்ரேலை என்ன செஞ்சுக்கணும்? எல்லா நாடுகளும் சேர்ந்து தாக்குமான்னு பார்த்தா, ஆனால் கடைசி நேரத்தை பார்க்குற நேரத்துக்கு எல்லா அரபு நாடுகளையும் சேர்ந்து தான் இஸ்ரேலுக்கு தாக்குண்டு இதன் முடிவாய்க்குது. என் ஆசையும் கூட பலஸ்தீன் மக்களுக்காக வந்து போராடி உயிரை விடணும் தான் என் ஆசையும் இருக்குது. இதோட இந்த வீடியோவில் முடிக்கிறேன்.